அவர் சேர்ந்து ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கோம். முதல் செயின் ஜெயபால்னு ஒரு படத்தில் நடித்தோம். ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு சான்ஸ் தேடி வந்தவங்க. எனக்கு 1978 முதல் படம் வந்தது, அவருக்கு 1980 வந்தது. முதல் படம் கன்னி பருவத்திலே படமே 200 நாள் ஓடிச்சு அவருக்கு. சிறை, அச்சமில்லை அச்சமில்லை இப்படி சொல்லிகிட்டே போகலாம். மக்கள் நின் பக்கத்தில் நானும் அவர் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம். பெரிய நாலேஜ் உள்ளவர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படித்தவர். ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவலை வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் ராஜேஷுடைய இந்த அதிர்ச்சியான இந்த முடிவு, இந்த திடீர் மரணம் நம்பவே முடியல. காரணம் என்னதுன்னா, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்புன்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் நண்பர் ராஜேஷ் எப்படின்னா, அவர் அஸ்ட்ராலஜிலிருந்து ஆரோக்கியம் வரை ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுருப்பார். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்தில் நானும் அவர் சந்தித்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறத நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி அவர் எனக்கு பாடம் நடத்தினார். எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே. அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்லை, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பார். உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான என்ன உண்டோ அது பூரா செய்வார். அவருடைய தலைமுடி பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவாக இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்கள் சினிமாவை பேசுறதை விட ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சிக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அவருக்கு சினிமாவை பற்றி எல்லாமே தெரியும். ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதில் மிகப்பெரிய ஆள். ஆனால் பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவார், உங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கேட்பேன், நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணலன்ட்டு. கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னுவார். நான் சொல்லுவேன், ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் சினிமாவை வச்சு ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படிலாம். நாங்கள் ரொம்ப சகஜமாக சந்தோஷமாக காமெடியாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் அவருடைய மகன் சொன்னார். அப்போ எவ்வளவு கனவுகளோடு இருக்கிற ஒரு தகப்பன் அவருடைய இந்த முடிவு அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கும். அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ராஜேஷ் ஆசிரியராக அவர் மேற்பள்ளி அவங்க எங்க அப்பா அனைத்து விஷயங்கள்லையும் மாஸ்டராக நடிப்பாக ஆங்கில படங்கள்ல எந்த படங்கள் யாரு கேரக்டர் அப்படின்னு ஒரு டவுட் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். வித்தின் நோ செகண்ட் நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார். கடல் கேரக்டர் உடனே சொன்னார். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா மாசத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு ஃபியூச்சர் போயிட்டாங்க. அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுறது. ரொம்ப நல்ல மனிதர், சிறந்த அறிவாளி. எந்த விஷயமாக இருந்தாலும் இதை பற்றி பேச வாய்ப்பு
நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு அவருடைய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதனையோடு சினிமா மட்டும் இல்லை, எழுத்து விஷயம் மட்டும் இல்லை, கவிதை மட்டும் இல்லை, நாடகம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் உலகத்தில் விஷயங்களும் மிகப்பெரிய மாமனிதன் எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு. அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கை கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அட்டன் பண்ணுவார். எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதன், எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு மனம் கொண்டவர். எப்படி மிகப்பெரிய இழப்பு தான் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆதரவு மாமா சொன்னார், நமக்கு நம்மளே தான் ஆதரவு. ஆனால் எப்பவும் அவர் எடுத்து சரி, அவர் நடிப்பு சரி, எப்பவும் அவர் ஆத்மா சாந்தி எல்லாம் காமெடி நடிகர் சிட்டிசம்படி வடிவல் கூட ரெப்பரம் அடிச்சிருக்கிறேன். டைரக்டரு ரெண்டு படம் பண்ணி ஒரு படம் படிச்சிருக்கேன். அவர் சார் கூட நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப தங்கமான இருக்கணும். எல்லாம் இருந்தாலும் அழகாக பேசுவார், கருத்து சொல்லுவார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. அது காலைல நியூஸ் காலைல 10:30 மணிக்கு விஷயம் கேட்டு எனக்கே ஃப்ரீயெல்லாம் பேச கூட முடியல என்னால். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான உள்ள நமக்கு கிடைக்கல வருத்தமாக இருக்கேன். நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன். 1 மணி நம்பர் நோட் பண்ணிக்க, மெசேஜ் பண்ண கண்டிப்பாக நான் அப்படின்னு சொன்னார். அது கேட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போயிடுச்சு. ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஒரு தமிழ் சினிமாவுக்கு பெரிய சினிமாவுக்கு அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு தங்கமான கோலம், நல்ல மனுஷன். இவருக்கு வந்து ஒரு சொந்தக்காரர்கள் கிடையாது. சினிமாவுக்கு பெரிய பேர் எழுப்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இந்த விஷயத்தை கேட்டு என்னால் பேச கூட முடியல. வந்து பார்த்தேன், அப்படியே சில மாதிரி அப்படியே ரொம்ப மத்தியானம் தான் நியூஸ் வந்துச்சு. முதல்ல நம்ப முடியல. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் 2வது 3வது படத்தில் வந்து எனக்கு அவரோட பழக்கம். சமீபம் வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரோஜாங்கிற ஒரு தொடரில் ஒரு 4-5 வருஷம் கண்டினியூஸ். அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஒரு சினிமா பல்கலைக்கழகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் ஹெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். ஹெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். எல்லா விதத்துலையும் அவரோட நடை பாருங்க, அவரோட அறிவு பாருங்க, அவரோட ஃபேஸ் ஆகட்டும், அவரோட எல்லாத்துலேயும் ரொம்ப வந்து கவனம் கொடுக்குறவர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். என் வீட்டுக்கு வருவார், நிறைய கூப்பிடுவார். ஆனால் அதனால் நான் வர முடியல. பேசுவார் அடிக்கடி. வேலை ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு சினிமா பற்றி என்ன டவுட் இருந்தாலும் அவருக்கு பண்ணார். அவர் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில் நான் வந்து கடைசியாக பார்த்தேன். அவர்
ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது கேப்டனை பற்றி நிறைய நினைவுகளை வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அப்போ வந்து உடல் எப்படி வச்சுக்கணும், ஹெல்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் பேசினார். எப்பவுமே அவர் வந்து எப்போ பார்க்கும்போது ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவளுக்கு ஹெல்த்து பார்த்து இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி இறந்துருக்காரு. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேமுதிக சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும். என்ன பேசுறியா?